ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமியா சமையலறை. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சமைக்க போகிறது இல்லைங்க, கடையில் வாங்குகிற வெண்ணெயை வச்சு எப்படி நெய் உருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னது, கடையில் வாங்குகிற வெண்ணெயில் நெய் உருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ வாங்க எப்படி உருக்கலாங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம நெய்யை உருக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அன்சால்டட் ஸ்வீட் க்ரீம் பட்டர். இந்த பாக்ஸில் நான் 1.5 பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாக்ஸில் எனக்கு 4 ஸ்டிக் இருக்கும். ஸோ நான் மொத்தம் 6 ஸ்டிக் அளவுக்கு இன்றைக்கி எடுத்திருக்கேன். மோஸ்ட்டாக அன்சால்டட் பட்டரே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஸ்வீட் ரெசிபிக்கும் இந்த நெய்யை யூஸ் பண்ணும்போது ரொம்ப உப்பாக இருக்காது. ஸோ கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அன்சால்டட் பட்டரே எடுத்துக்கோங்க. இப்போ அதை எடுத்து நம்ம ஒரு பேனில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அது ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பட்டர் ஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லாவே உருகிடுச்சு. இப்போ உருகி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா? ஸோ இந்த இதில் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா நல்லா அந்த கரிஞ்ச ஸ்மெல்லு வரும். அதனால் நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அது கொதிக்கட்டும். இப்போது நம்மளுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நுரையெல்லாம் மேலே அப்படியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சிட்டிகை உப்பு இது கூட ஆட் பண்ணுறேன். உப்பு எதுக்காக நம்ம சேர்த்துறோன்னா, இப்போ நம்ம நெய் உருக்குனதுக்கப்புறம் கடைசியில் பார்க்கும்போது நல்லா இந்த மணலாக வருது இல்லைங்களா? அந்த டெக்ஸ்சர் நீங்கள் உப்பு ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் அந்த டெக்ஸ்சர் வரும். இது பாருங்கள், இது கொதிச்சுட்டே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொதிநிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி உங்களுக்கு அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்துட்டே இருக்கும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கு ஒரு தடவை நம்ம அதை செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு பார்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் இது ரொம்ப நேரம் ப்ராசஸ் தான். ஆனால் அந்த ரொம்ப நேரம் ப்ராசஸ் பண்ணும்போது தான் அந்த நெய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் தயிர் பண்ணி அந்த ஆடையை மட்டும் எடுத்து வச்சு அதை நல்லா மோர் சிலுப்பி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து வைப்பாங்க. அந்த வெண்ணெயை சேர்த்தி வைப்பாங்க, ஃப்ரிட்ஜில் சேர்த்தி வச்சு அதுக்கப்புறம் நெய் பண்ணுவாங்க. அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்ம கடையில் வாங்குகிற வெண்ணெயை வச்சாவது நம்ம நெய் பண்ணோம்னா இது நம்மளுக்கு லாங் ஸ்டோரேஜ் கிடைக்கும். நம்ம ரொம்ப கொதிக்க விடும்போது தான் லாங் ஸ்டோரேஜ் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக முடிக்கணுங்கிறக்காக பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா அந்த மீடியம் ஃப்ளேம் கூட வைக்கக்கூடாது. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணும்போது தான் அது லாங் ஸ்டோரேஜ் லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நுரையெல்லாம் ரொம்ப அந்த பால் இருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த திக் பட்டர் ஃப்ளேவர் இல்லாமல் உங்களுக்கு வெறும் அந்த நுரை மட்டும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக முருங்கைத்தலை எடுத்து வச்சுருங்க. அந்த முருங்கை இலையை இதில் போட்டிங்கன்னா படன்னு சவுண்டு வரணும். நம்ம இப்போது தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டால் எப்படி எண்ணெயில் போட்டிங்கன்னா எப்படி சத்தம் வரும், அதே சத்தம் நம்மளுக்கு நெய்யில் இந்த ஸ்டேஜில் போடும்போது படன்னு சவுண்டு வரும். ஸோ அப்படி சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதே அந்த இலை வெடிக்கிற சத்தம் நம்மளுக்கு கேட்கலன்னா நம்ம இன்னும் நெய் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் விடணும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு முருங்கை இலை கிடைக்கலன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கை இலையும் கருவேப்பிலை இலையும் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம ஊரில் நம்ம வீட்டில் செய்கிற நெய்யில் அதை ஆட் பண்ணுறதுனால தாங்க அந்த நெய் வாசமே வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இதே கடையில் வாங்குகிற நெய்யில் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே வராது. நாளாக உங்களுக்கு அந்த கடையில் வாங்குகிற நெய்யில் ஒன்றுமே வாசமே இருக்காது. நம்ம நெய் போட்டோன்னு நினைப்போம், ஆனால் அதில் ஒரு வாசம் கூட இருக்காது. ஸோ நீங்கள் இப்படி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கை இலை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும்.
இது பாருங்க, என்னோட நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் வரைக்கும் இது செட்டில் ஆக விட்டு, இப்போ நான் வந்து இதை வடிகட்டிக்க போறேன். வடிகட்டி என்னோட ஜார்ல ஆட் பண்ணிக்க போறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. ஆட் பண்ணாமலே இது வந்து 2 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது, நல்லா இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1-1.5 மாதத்துலேயே இந்த நெய் தீர்ந்து போயிடும், நான் எடுத்த 6 ஸ்டிக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்களவாக நீங்கள் பண்ணிக்கிங்க. அப்பப்போ பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நெய் கடையில் வாங்காதீங்க, இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம ஹெல்தியர் லைஃப் ஸ்டைலுக்கு மூவ் ஆகிட்டே இருப்போம். நீங்கள் நெய் நான் சொன்ன மாதிரியே உருக்கி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. சௌமியா சமையலறை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.